தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மீது ஒரு வணக்கம். கரூரில் விஜய் அவர்கள் மாநாட்டில் 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோய் இருக்கிறது. அது மிகவும் மன வலியையும் மன வேதனையும் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் உயிரிழந்த அத்துணை உயிர்களுக்கும் என் உறவுகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் மன வேதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவம் நடந்ததற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த அந்த தொகுதியில் செந்தில் பாலாஜி அவரும் இந்த திமுக அரசும் மிகப்பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஏன் அப்படின்னா, தகுந்த பாதுகாப்பு அளித்தே இருக்க வேண்டும். அது தகுந்த பாதுகாப்பு அளிக்காது இதற்கு முக்கிய காரணம். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுத்துருக்கக்கூடாது. அவங்க கேட்ட இடம் எங்கெங்கேயோ கேட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு கட்சி தலைவர். அதையும் தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு திரையுலகின் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல கோடி ரசிகர்களை கொண்டிருக்கிறார், பல லட்சம் ரசிகர்களை கொண்டவர். அவர் வெளியில் வர்றது ஒரு பிரச்சாரம் பண்ணையில் அந்த இடத்துல 20,000 பேர், ஏன் லட்சக்கணக்கான பேர் கூட கூடலாம். அதற்கு தகுந்த இடத்த அவங்க கேட்டாங்க, அதை கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம ஒரு சந்தை கொண்டு போய் அவருக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் கட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் தெரியாமல் செஞ்சதில்லை. விஜயின் ஒரு அரசியல் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தில் செந்தில் பாலாஜி அவரோட கோட்டையாக மட்டும்தான் இருக்கணும். அங்கே யாரும் அரசியல் பண்ணக்கூடாது. அப்படி அந்த இடத்துல அரசியல் பண்ணால் அவர் செஞ்ச ஊழல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் அந்த இடத்த அவரே ஆளணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணுறதுன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை பழி கொடுங்க. அதுக்கு பொதுமக்களான அந்த பச்சிளம் குழந்தைகள் என்ன பண்ணும்? அதுகளோட உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி? நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு பொதுமக்களோட உயிராக கிடச்சிச்சு என்பதை வன்மையாக தெரிவித்துக்கொண்டு, இந்த 2026 உங்களுக்கு மிகப்பெரிய அடியாக அமையும். நீங்கள்லாம் அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது என்பதை தெரிவித்து, அத்தனை